நீங்கள் பண்ணுங்க ஜி, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மகாநதி சீரியலுடைய முதல் போஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டரில் வந்து காவேரிக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம்லாம் இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க விஜய் காவேரியை சென்டரில் பெருசாக காமிச்சு மிச்சவங்களெல்லாம் குட்டி குட்டி கேரக்டராக காமிக்க போக போக சுருங்கிக்கிட்டே போய் எறும்பு மாதிரி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா கதாபாத்திரமும். இவங்களோட கதையை சுற்றி மட்டும்தான் மற்றவங்களோட கதையை காமிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இதில் வந்து கேள்விகள்லாம் வேறு வருது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நர்மதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு என்னத்தை பெருசாக காமிக்க முடியும்? ஸ்கூலில் இருக்க பொண்ணு அப்படின்னா பாகியலட்சுமியில் ஸ்கூல் பொண்ணை வச்சு இனியாக வச்சு அத்தனை விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சீரியல்லையுமே வந்து ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு காமிச்ச கதைகள்லாம் நிறைய இருக்கும். இனியாவாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே சீரியலில் மயு பாப்பாவாகட்டும், இல்லை பழைய பாரதி கண்ணம்மாள 2 குழந்தைங்களை வச்சு காமிச்சிருக்கலாம். ஸோ நர்மதாவுக்கும் சில பிரச்சனைகள், நர்மதாவுக்கும் ஒரு கதைக்களம்னு காமிச்சிருக்க முடியும் நினச்சா, காமிக்கல. யமுனா ரொம்ப சுயநலமாக இருக்கிறனால அவங்க கதாபாத்திரத்தை காமிக்க வேணாம் அப்படின்னு வேறு ஒரு பக்கம் எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான பாயிண்ட்டுகளுக்கு இடையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கங்காவுக்கு ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள ஊருக்கு கூட்டு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ விஜயை வெளில கூட்ட அந்த சந்தோஷத்தோட விஜயும் காவேரியும் காரில் வராங்க. குழந்தைக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தோங்கிறார் விஜய். உடனே வந்து அப்பாவுக்காக தானே நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம அப்பாவை விட்டுற முடியுமா அப்படின்னா வந்து மாற்றி குழந்தைகிட்ட பேசிட்டு குழந்தையும் தைரியமாக வளரும், நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒன்றா இருக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்லாம் வேறு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ காதலை கம்ப்ளீட்டாக டிக்ளேர் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் வந்து என்ன சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கதையை முடிக்கலாம். ஆனால் அதை முடிக்காமல் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு தான் கதை போகும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் புதுசாக பிரச்சனைகள், பல்பு கொடுக்கறது, இழுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் பண்ண போகிறாங்க. ஆனால் எது எப்படியோ கணவனும் மனைவியும் பிரிக்காமல் ஒன்றா வச்சுருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க பேசாமல் தியாகம் பண்ணுறேன்ட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக நிஜமாகவே வந்து விஜயை காவேரி விட்டு கொடுக்காமல் இருந்ததே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் தோணுது. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் இவங்களுடைய காதல் கதையை வச்சும் அப்பப்போ வந்து குட்டி பிரச்சனைகளை வரதை வச்சு மட்டும் தான் கதையை கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லாதனால கதை மோனோட்டோனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி ஒரே ஃப்ளோவில் போகிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது குறையுதோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஒரு லவ் ஸ்டோரி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம்னா பரவாயில்ல. இவ்வளோ பெரிய கதையில் இத்தனை கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே இவங்களை சுற்றி மட்டும்தான் சுழல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அனாயிங்காக தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சீரியலை முடிக்கலாம்னா என்ன மாதிரி ஒரு தருணத்தில் எப்போ முடித்தா கரெக்டாக இருக்கும், அதுக்கு நடுவில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெட்டர் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.